தினமணி இணையதள நேயர்களுக்கு வணக்கம். மேஷராசி நேயர்களே, நீங்கள் நினைத்திருந்த அனைத்து காரியங்களும் இந்த வாரத்தில் அனைத்தும் சுபமாக முடியும். மேலும் அரசு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த உதவிகள் தானாக கிடைக்கப்பெறும். அரசியல்வாதிகள் தொடர்பால் மிகப்பெரிய காரியத்தை சாதிக்க உள்ளீர்கள். குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருவீர்கள். ஒப்பந்தங்களில் கையெழுத்தும் போது அதிக கவனம் தேவை. புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும். தொழில் நிமித்தமாக அலைச்சல் இருப்பினும் அதற்கேற்ற ஆதாயம் பெறுவீர்கள். நீண்ட நாள் நினைத்திருந்த நண்பர்களை உறவினர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். ரிஷபராசி நேயர்களே, நிலபுலன்களால் ஆதாயம் உண்டு. விவசாயத்தில் மனம் ஈடுபடும். திடீர் நட்பால் மிகப்பெரிய காரியங்களை சாதிக்க உள்ளீர்கள். பணிபுரியும் இடத்தில் மேல் அதிகாரிகள் பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள். வருமானம் இருமடங்காகும். உபரி வருமானத்தால் சிறு சேமிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகும். நிம்மதியான சூழலை அனுபவிப்பீர்கள். சிலர் விரும்பிய இடத்திற்கு பணிமாற்றம் செய்ய முற்படுவீர்கள். பிள்ளைகளால் பெருமை உண்டு. மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரம் எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் கவனம், எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை கையெழுத்துக்களை இடுவதை தவிர்த்து கொள்ளவும். புதிய ஒப்பந்தங்களை நன்கு படித்து பார்த்து கொள்ளவும். புதிய நட்புகளிடம் எச்சரிக்கையாக பழகவும். குடும்பத்தில் சிறு சிறு சலப்புகள் ஏற்பட்டு பின் அடங்கும். உபரி வருமானம் கிடைத்தாலும் அதற்கேற்ற செலவுகள் பின்தொடரும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கடகராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. மருத்துவரின் ஆலோசனையின்றி சுய மருத்துவம் கூடாது. வெளியிட உணவுகளை தவிர்ப்பது அவசியம். முடிந்தவரை இரவு நேர பயணத்தை தவிர்க்கவும். கூட்டுத் தொழிலில் விட்டு கொடுத்து செல்லவும். சக பங்குதாரர்களிடம் வாக்குவாதம் கூடாது. அயல் நாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும். விரும்பிய சம்பள உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். சிம்மராசி நேயர்களே, நட்புகளிடம் அதிக எச்சரிக்கை தேவை. புதிய நண்பர்களிடம் அதிகம் பேசக்கூடாது. முடிந்தவரை உற்றார்வர்களிடம் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்து கொள்ளவும். மேலதிகாரியின் ஆணைக்கிணங்க தங்கள் பணிகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். கோப்புகளை கையாளும் போது கவனம் தேவை. வாகனங்களில் அதிக வேகம் கூடாது. கடன் வாங்கி கடன் தீர்ப்பதை தவிர்த்து கொள்ளவும். புதிய முயற்சிகள் செய்யலாம். அதற்கேற்ற ஆதாயம் பெறுவீர்கள். கன்னிராசி நேயர்களே, புதிய இடமாற்றம், புதிய தொழில், புதிய நபர்கள் அறிமுகத்தால் வாழ்க்கையில் ஏற்றம் காண்பீர்கள். நீண்ட நாள் மனக்குழப்பத்திலிருந்து விலகுவீர்கள். நீண்ட தூர பயணங்கள் செய்வீர்கள். குடும்பத்துடன் சுற்றுலாத்தலம் சென்று வருவீர்கள். இயந்திர பணிகளில் ஈடுபடுவோர் சற்று கவனம் தேவை. முடிந்தவரை மின்சாதன பொருட்களை கையாளும் போது அதிக எச்சரிக்கை தேவை. வீண் விரயங்களை குறைத்து கொண்டு சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். துலாம் ராசி நேயர்களே, பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். நீண்ட நாள் நினைத்திருந்த வீட்டு பராமரிப்பு பணிகளை தொடங்குவீர்கள். பாதியில் நின்ற கட்டடப் பணிகள் தொடர ஆரம்பிக்கும். தேவைக்கேற்ப பணம் வந்து கைக்கு சேரும். உற்றார் உறவினர்கள் மத்தியில் புகழ், பெருமை ஏற்படும். சிலர் குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று மகிழ்வீர்கள். பிரிந்த சொந்தம் வீடு வந்து சேரும். விருச்சிக ராசி நேயர்களே, நீண்ட நாள் வைத்திருந்த பிரார்த்தனையை குடும்பத்துடன் சென்று முடிப்பீர்கள். குழந்தைகளால் பெருமை உண்டு. எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். அயல் நாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும். புதிய முயற்சியை தற்போது நீங்கள் தொடங்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கால்நடைகள் வளர்ப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அதனால் ஆதாயம் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, குடும்பத்துடன் விட்டு கொடுத்து செல்லவும். குடும்ப உறுப்பினரிடம் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்து கொள்ளவும். பிரிந்திருந்த கணவன் மனைவி சேர்வர். பிள்ளைகளால் சிறு விரயங்கள் உண்டு. உறவினர் வருகையால் உள்ளம் மகிழும். புதிய தொழில் ஆரம்பிக்கும் எண்ணத்தை சற்று தள்ளி வைக்கவும். பங்குதாரர்களிடம் வாக்குவாதம் கூடாது. புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. உணவு விஷயத்தில் கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, சிறு சிறு பயணங்களால் அலைச்சல்கள் இருப்பினும் அதற்கேற்ற ஆதாயம் பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை கூடும். பங்கு சந்தையில் ஏற்றம் உண்டு. நிலபுலன்களால் ஆதாயம் உண்டு. கால்நடை தீவனம் வியாபாரம் செய்பவர்கள் ஏற்றம் காண்பார்கள். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டு. வியாபாரிகள் புதிய கிளை நிறுவனங்களை தொடங்குவீர்கள். கும்பராசி நேயர்களே, குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சகோதர வழியில் ஆதாயங்கள் உண்டு. எதிர்பார்த்த பணி கிடைக்கும். மேலும் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். ஆலய திருப்பணிகளில் மனம் நாட்டம் கொள்ளும். உணவு விஷயங்களில் கவனம் தேவை. சுய மருத்துவம் கூடாது. மீனராசி நேயர்கள், முடிந்தவரை இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளவும். வெளியிடங்களுக்கு செல்லும்போது கைப்பொருளில் கவனம் தேவை. தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்த்து கொள்ளவும். ஜாமீன் கையெழுத்து அறவே கூடாது. புதிய நட்புகளிடம் எச்சரிக்கை தேவை. மாணவர்கள் படிப்பில் தனி கவனம் செலுத்த வேண்டும். அயல் நாட்டு கல்வி கைகூடும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் கைகூடும். ரிஷபராசி நேயர்களே, முடிந்தவரை வருடம் ஒரு முறையாவது வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீரங்கம் தரிசனம் செய்வது வாழ்வில் ஏற்றத்தை தரும். நல்லதை நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.